கர்த்தர் நம் மீது வைத்திருக்கிற அந்த மாபெரும் அன்பினாலே அநேக வாக்குத்தத்தங்களை நமக்கென்று கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் கர்த்தருடைய விருப்பத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இப்போ உதாரணத்துக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் உன் கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருப்பேன், நான் உன்னை கண்ணின் மணியைப் போல பாதுகாப்பேன், போக்கையும் வரத்தையும் பாதுகாப்பேன், எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாப்பேன். இது கர்த்தர் தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார். அவர் நமக்கு செய்ய விரும்புகிற காரியங்களை அந்த வாக்குத்தத்தங்களின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். ஆனால் இந்த வாக்குத்தத்தங்கள் என்னுடைய அனுபவமாக மாறணும்னா அது மட்டும் பத்தாது. அந்த வாக்குத்தத்தங்கள் என்னுடைய வார்த்தைகளாக மாற வேண்டும். அந்த வாக்குத்தத்தங்களை எடுத்து நான் பேச வேண்டும். அந்த வாக்குத்தத்தங்களை எடுத்து விசுவாசத்தோடு நான் ஜெபிக்க வேண்டும். அந்த வாக்குத்தத்தங்களை எடுத்து விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய வேண்டும். அந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வார்த்தைகளாக மாறும்போது தான் அந்த வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையின் அனுபவங்களாக மாறும். அந்த வாக்குத்தத்தங்கள் என்னுடைய வார்த்தைகளாக மாறும்போது தான் அந்த வாக்குத்தத்தங்களை நான் ருசி பார்க்க முடியும். தாவீது ராஜா கர்த்தரை நோக்கி சொல்லுகிறான், நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாக இருக்கிறீர். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் இப்படி சொல்கிறான் பாருங்க, நான் கர்த்தரை நோக்கி சொல்லுவேன், நீரே என் கேடகம் என் கோட்டை, நான் நம்பி இருக்கிற தேவன். பாருங்க, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை எடுத்து அதை விசுவாசித்து அவரை நோக்கி பார்த்து நாம் பேச வேண்டும். அந்த வாக்குத்தத்தங்களை ஜெபத்தில் அவரோடு கூட பேச வேண்டும். அந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து அறிக்கை செய்ய வேண்டும். நாம் அப்படி செய்யும்போது தான் அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்வின் அனுபவமாக மாறும். நாம் வார்த்தையை, தேவ வாக்குத்தத்தங்களை நாம் பேசும்போது தான் அந்த வாக்குத்தத்தங்களை நாம் ருசி பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா டு ஜீசஸ்.